ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சீரியல் ரீல் ஜோடி இருக்காங்க இல்லையா, டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஃபினாலே வந்து நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு. அந்த ஃபினாலேயில் வந்து நம்மளோட நினைத்தாலே இனிக்கும் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நம்மளோட ராம் இருக்கார் இல்லையா, சீதாராமன் சீரியல் ஹீரோ, அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட தலையில் வந்து இந்த கல்யாண மாப்பிள்ளலாம் கட்டியிருக்க மாதிரி பட்டம் கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அப்கமிங் மேரேஜ் ட்ராக். அடடா, என்னடா இது, சீதா இருக்கும்போது மறுபடியும் மேரேஜா ராமுக்கு, எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து சொல்லியிருக்காங்க. மகாவோட என்ட்ரி வந்து பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. மகா தான் வந்து நான்சியாக வந்து இருந்திருந்தாங்க போல இருக்கு இவ்வளோ நாளாக. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட கழுத்தில் வந்து தாலி இருக்குது. அவங்களோட நெத்திலையும் பட்டம் இருக்க மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்தது. ஒருவேளை இந்த அஞ்சலி வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காதலை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு மகாலட்சுமி வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காதலரோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இங்கே வந்து சீதா ஏற்பாடு பண்ணி செகண்ட் மேரேஜ் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களா, ராமுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆன மாதிரி அப்படின்ட்டு தெரியல. இல்லை அவங்க லவ் பண்ணுற பையனோடவே அஞ்சலியை வந்து சேர்த்து வச்சுட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆனால் சீதாவோட சப்போர்ட்டை தான் வந்து கேட்டிருக்காங்க அஞ்சலி. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மாயா அண்ட் சீனு 2 பேரும் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கெஸ்ட்டாக போயிருக்காங்க. அங்கே ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஜோடி சேராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸும் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இந்த ஜோடி சேராதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.